திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் குறும்பேரி ஊராட்சி கலர்பதி கிராமத்தில் அகில இந்திய அம்பேத்கர் காங்கிரஸ் பொது சேவை பேரவை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், உபகரணம் மற்றும் ஏழை தாய்மார்களுக்கு புடவை வழங்கும் விழா நடைபெற்றது. அகில இந்திய தேசிய தலைவர் பி. முனுசாமி அவர்கள் காவல் ஆய்வாளர் ஜான் பிரிண்டோ, உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜ் ஆகியோருக்கு சிறப்பு செய்தார். இதில் அமைப்பின் மாநில தலைவர் ரவி, மாவட்ட பொறுப்பாளர் வெள்ளிக்கண்ணன், குறும்பேரி கலர்பதி பகுதியை சார்ந்த ஊர் நாட்டாமை ரத்தினம், ஊர் கவுண்டர் ராஜமாணிக்கம், முன்னாள் துணைத் தலைவர் பிரியதர்ஷினி, வார்டு மெம்பர் சரவணன், சக்திவேல், சுகாதேவன், பிரகாசம், நடராசன், வெங்கடேசன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குமாறு என குறிப்பிட்ட குழுவிற்கு நான் உங்களுடைய மதிப்பேற்று வந்து கொண்டேன். இதற்கு முன்னால் திருப்பதி எம்எல்ஏவுக்கும் என்னை கூப்பிட்டு நானும் ஒரு டிஸ்கோஸ்ல இருக்கோம். சத்தியமா தான் வர முடியல, சாரி. ஒரு இவ்வளவு நேரம் காக்க வச்சது எனக்கு ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. நேற்று குடியாரத்தில் வந்து இவ்வளோ இதை விட 250-300 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களும் ஒரு லேட் ஆகி போச்சு. அதில் வந்து 3 மாவட்டம் பக்கம் சரியாக போச்சு. அதனால மன்னிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சில விதிமெல்லாம் நாளைக்கு வந்து கொடுத்து விட்றேன். நீங்கள் பார்த்துருக்கேன், நீங்கள் கடை இல்லை, சாரி. சரிங்களா? அடுத்து இது இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த சரவணன் அவர்களுக்கும், ரத்தினம் அவர்களுக்கும், ரவி அவர்களுக்கும், வெள்ளிக்கண்ணன் அவர்களுக்கும், ராஜமணிக்கும், ராஜீவ்காந்தி, சக்திவேல், வெங்கடாஜலம், நடராஜி இவர் அனைவருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அகில இந்திய அம்பேத்கர் கட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு என்னவென்று சொன்னால், இந்தியா லெவலில் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 6 மாநிலத்தில் வந்து இந்த அமைப்பு வந்து தூக்கி வச்சிருக்கிறார்கள். அதில் அகில இந்திய தலைவரை போட்டு செயல்பட சொல்லியிருக்காங்க. நான் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர். இப்போ அந்த காரணத்தினால் ஏற்கனவே SCST மாநில தலைவராக இருந்த கட்சியில இப்ப எனக்கு வந்து அறிவை அன்னை சோனியா காந்தியோட மகன் பிரியங்கா காந்தி அகில இந்திய பொதுச் செயலாளர் இதை வந்து தனித்து நீங்க செய்யுங்க, கட்சி வேறு அமைப்பு வேறு, நீங்க இதை பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னதுனால தான் இந்த இயக்கத்தையே நான் ஆரம்பிச்சேன். அதனால இதனுடைய அமைப்பு என்ன சொன்னால், மொத்தம் 18 சமுதாயம், எல்லாம் பட்டியல் சமுதாயம். அவர்களுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தலைவர், தமிழ்நாடு தலைவர் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து வன்னியத்தில் ஒரு தலைவர் போட்டிருக்கோம், SC ஒரு தலைவர் போட்டிருக்கிறோம், அருந்ததியில் ஒரு தலைவர் போட்டிருக்கிறோம், அந்த துணி தைக்கிற தலைவர் அதில் ஒரு தலைவர் போட்டிருக்கோம், முஸ்லீம் ஒரு தலைவர் போட்டிருக்கிறோம், யாதவ் ஒரு தலைவர், எல்லா தலைவரும் ஒவ்வொரு தமிழ்நாட்டு தலைவரும் போட்டிருக்கிறோம். அதில் வந்து இது எதுக்காக போட்டிருக்கோம், அவங்களோட சமுதாயத்தை அந்த விழுக்காடு வரணுன்றதுக்காக தான் நம்ம ஃபைட் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு தலைவரும் அவங்க சமுதாயத்தை போய் சேர்ந்ததுக்காக தான் இதை மொத்தம் போட்டிருக்கோம். இதில் வந்து 12 தலைவர்கள் வந்து இடம்பிடிச்சிட்டாங்க. இன்னொரு 3 தலைவர்கள் 15 தலைவரை போட்டு நாங்கள் பிரம்மாண்ட ஒரு மாநாடு நடத்துறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில். அதனால உங்களுக்கு வந்து அந்த தலைவர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் சலுகைலாம் உங்களுக்கு கிடைக்கிற வகையில நாங்கள் பேசி வச்சிருக்கோம். அதனால ஏதோ வந்தாங்க போனாங்கலாம் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதான் முதலே சொல்லிட்டேன், நம்ம திருப்பத்தூர் ஏரியா கிட்ட ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கோம். அது லேட் ஆகி போச்சு. இதை முடிச்சுட்டு நான் திரும்ப வந்து திமாம்பேட்டை போகணும். அதனால சீக்கிரம் உங்களுக்கு பார்த்து போட்டு தான் வந்தேன். அதனால தயவுசெய்து ஏழை இதில் இருக்க நான் தான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் முறை 1800 வீடு கொடுத்தேன். நான் தான் தமிழ்நாட்டில் IAOI திட்டத்தில் வீடு கொடுத்தோம் நான் தான். அதாவது 2011-12 கொடுத்தோம் நான் தான். அதனால
இதே பஞ்சாயத்துல குறும்பேரி பஞ்சாயத்துல கூட ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் வந்து 18 வீடு கொடுத்துருக்கேன். அதே மானப்பள்ளி பஞ்சாயத்து 120 வீடு கொடுத்துருக்கேன். பொம்மைக்குப்பம் பஞ்சாயத்து ரவி தலைவருக்கு 70 வீடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா பஞ்சாயத்தையும் கொடுத்துருக்கேன், எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுடைய கோரிக்கைகள் வீடு இல்லைன்னு சொல்றீங்க, மற்ற ரோடு வசதி இல்லைன்னு சொல்றீங்க, மற்ற பஸ் வசதி இல்லை. பஸ் வந்து நான் வந்து டிஎம் கிட்ட பேசுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசி நான் என்ன முடிவு பண்ணணுமோ அதை பார்த்து சீக்கிரமா நான் பண்ணித்தரேன். அதுக்கு என்ன அடிப்படையில் அவங்க நிற்கிறாங்கன்னு தெரியல, அது என்ன நான் கேட்டுக்கிறேன். நானும் எப்படி டிஸ்கஸ் பண்றேன் சார், இப்படி இருக்குன்னு சொல்லி பேசுறேன். உங்களுடைய குறைகளெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். நான் எல்லாமே பார்க்கணும். அதனால அனைவருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு மனவாக என்னிடம் சரவணனிடம் கொடுத்துவிடுங்கள். சரவணனுக்கு நாளை மாலையில் மறுநாள் தருவார்கள். நான் அவரிடம் அந்த கோரிக்கை மனை எடுத்து டைரக்டா வந்து நாளைக்கு வந்து மத்திய பிரச்சனை கொடுப்பாங்க. டைரக்டா கலெக்டர் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இது என்ன சார் செய்ய முடியாது, ஏன் சார் செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு நான் அவருக்கு தனியாக வந்து முறையிடுகிறேன். நீங்கள் எந்த ஒரு கவலை பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து வீடு வேணுமா, வீடு வேணுமா சொல்றேன். இப்போ வந்து ஒரு தொகுதிக்கு வந்து எனக்கு தனியாக கேட்கறது ஒரு மாவட்டத்துக்கு வந்து இந்த நம்ம மாவட்டத்தில் 4 சட்டமன்றம், அந்த 4 சட்டமன்றத்தில் ஒரு தொகுதிக்கு வந்து 100 வீடு கேட்டிருக்கிறேன். வீடு இல்லாதவங்க கை செய்து அதிகமாக கொடுக்காங்க. ஒரு 10 வீடு கொடுங்க, நான் முதல்ல வந்து ஒரு 10 வீடு கொடுக்குறேன். ஆனால் சட்டசபை முடியும் 8ஆம் தேதி சட்டசபை இருக்குது. அது முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்குற பையனெல்லாம் பார்த்து எவ்வளோ பேர் வீடு கேட்குறீங்க இந்த மாவட்டத்தில் கேட்குறேன். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் தலைவர் அறிவிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆளை நாங்கள் போட்டுருக்கிறோம், ஒவ்வொரு தலைவரை போட்டுருக்கிறோம், ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு தலைவரை போட்டுருக்கிறோம். அதனால போட்டெல்லாம் வேலை செஞ்சு மறுவாயிட்டு எல்லாமே உறுப்பினர் ஆகியிருக்காங்க. நீங்களும் தயவு செய்து இந்த இயக்கத்தை அறிவிச்சு அம்பேத்கர் காங்கிரஸ் தேவையில்லை. தயவு செய்து உறுப்பினர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு வந்து 18 சமுதாயம் பாதுகாப்பாக இருக்குது. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க யாருக்கும் வெயில் சரிக்கு போக மாட்டேன். இருக்குது கொஞ்ச நாளைக்கு நீங்க அடிப்படை செட்டா வந்து யாரும் இது பண்ண போக மாட்டேங்க. எல்லாம் ஊர் சார்ந்த ஊர் நடத்தம் தான். தயவு செய்து நீங்க இந்த ஏரியாவில் இருக்க யாருக்கிட்ட சண்டை போட தயவுசெய்து ஒன்றி கருங்க பாட போடுங்க. நாங்கள் அதுக்கு வந்து அது என்ன ஏற்பாடு பண்ணுவோம், மற்ற புரியாமல் இருக்கலாம், மற்ற புரிஞ்சு இருக்கலாம். அவங்க தான் நாங்கள் காவல்துறையினர் சொல்லி மற்ற கலெக்டர் கூட சொல்லி நாங்கள் பேசுவோம். இதை வந்து நீங்கள் ஒத்துமையாக இருக்கா, யாருக்கு ஈவோ பார்க்காதீங்க. தயவு செய்து உங்களுக்கு என்ன ரோடு வேணுமா கேளுங்க, வீடு வேணுமா கேளுங்க, மற்ற ஏதோ வேற ஏதோ டேங்க் எதை கேட்டாங்க, உங்களுடைய மனுவை மட்டும் கொடுங்க. இதில் எது உங்களுக்கு வராமல் இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வரணம் பண்ணு. இந்த அருந்ததி சமுதாயம் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு வரணம் பண்ண சத்தியமாக நான் வாங்கி கொடுப்பேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓட்டு போட்டாலும் கேட்கறேன், ஏற்கனவே உறுப்பினராக மட்டும் தான் கேட்கறேன். தயவுசெய்து நீங்க வந்து நிறைய இருக்கான்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த வேற மாதிரி வந்து நாங்கள் வந்து லோன் செய்து கொடுக்கதான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் செய்து தரேன். நீங்க வந்து நம்ம இயக்கத்துல சேருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கவர்மெண்ட் நான் பெற்று தரேன். நம்ம இவங்க சிஎம் செக்ரட்டரி கூட ஒரு நாளைக்கு நம்ம பேசும்போது சொன்னாரு, நீங்க தலைவா 8ஆம் தேதி கழிஞ்சு நீங்க வாங்க சிஎம் பாருங்க, அவங்க அந்த அமைப்பை எடுத்துட்டாங்க, எத்தனை சமுதாயம் சேர்ந்து எவ்வளவு பேர் தலைவர் போட்டு நீங்க சீட் போட்டு கையெழுத்து போட்டு எடுத்துவாங்க தலைவர், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டைரக்டா நாங்கள் நேராக போயிட்டு ஒரு நாளைக்கு அந்த 18 தலைவரை எடுத்து போயிட்டு முதலமைச்சரிடம் வந்து அவர்களை போட்டோ எடுத்து இவங்க அனைத்து சமுதாயத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பண்றேன் இது நம்ம இது இயக்கத்தை. அதனால எல்லாருமே வந்து நீங்க ஒற்றுமை இருங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கேளுங்க, செய்து தரேன். அதுக்காக ஊராட்சி மன்ற தலைவர்கள் சண்டை போடாதீங்க. அவங்களும் வளர்ந்தாலும் கொடுப்பாங்க. அவங்க வந்து தலைவர் செய்திகளா கிளம்பு செய்திகளா அப்படின்னு சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் இதை கேட்டு கேளுங்க சார், யாரு சார் நாங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம், சரிங்களா? அதனால உங்களுக்கு தேவையான இதை கேளுங்க, நாங்கள் செய்து தரோம். தயவுசெய்து சண்டை பிடிக்கணும் யாரும். ஏன்னா வர சமுதாயம் நம்ம இந்த குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா, நாளைக்கு இவங்களோட மனசுல என்ன போட்டு நீங்களாம் சண்டை பிடிச்ச நாளைக்கு படிக்க போறீங்க. நாளைக்கு படிப்புதான் இவரோட லைஃப். நீங்க வந்து அப்துல் கலாம்லாம் எப்படின்னா காமராஜ் படிக்காத காமராஜ் இது பண்ணுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை நீங்க வந்து இது பண்ணி நீங்களே சண்டை பிடிச்சிட்டா போயிருக்காங்க, குழந்தைங்க என்ன பண்ணும். அதனால தயவுசெய்து இந்த சண்டையில வந்து குழந்தைங்க போடுறதுல படிக்காத குழந்தைங்க உதவி வேணாம் சொல்லுங்க, அவங்க கூட சொல்லுங்க. கண்டிப்பா நான் செய்து தரேன். முதியோர்களுக்கு யாராவது பென்ஷன் வரலையா, முதியோர்கள் வரலையா, இல்ல ஆதார் வரலையா, ஏதாவது இருந்தாலும் நீங்க ஒரு நேரம் கொடுங்க. அது எல்லாத்தையும் வந்து கூட தாமஸ் கூட பயக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மற்றவங்க கட்ட யூவை பார்த்து சண்டை பிடிக்கணும் மெசேஜ் வேண்டாம். உங்களுக்காக காலையிட்டு காவல்துறை வந்திருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. நம்ம ஒத்தி வேண்டாம், அவங்க வேலையை பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால தயவுசெய்து நீங்க ஒற்றுமை இருக்கிறது, எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்களோ அது வரை உங்களுக்கு நான் செய்து தரேன். நான் திரும்ப வரும்போது நீங்க ஒற்றுமை இருக்கணும். அது நான் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிற கூட கேட்டு கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நடக்காது பேசி தீக்காது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மனுஷதான் காரணம். சரிங்களா? நேரம் இருங்க, நான் கண்டிப்பா வரேன். இந்த ஒரு கூட நான் வேற மாதிரி பேசிட்டு உங்களுக்காக நான் கூட்டு முக்கியமான ஆளை சண்டை பிடிக்காதுங்கிறது ஏரியாவில் இருக்கிறது நான் எஸ்பி கிட்ட கூட பேசுறேன். தயவு செய்து அவர் எஸ்பி எனக்கு ரொம்ப வேலைப்பட்ட ஒத்து ஏடிஎஸ்பி இருக்கும்போது பார்க்கலாம். இருந்தாலும் நான் பேசுறேன், சைலண்டா நீங்க எதுவும் ஏற்படுத்தாது. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். சரிங்களா? காவல் துணை ஆய்வாளர்கள் வருகைக்காக சிறப்பித்துகிறார். அவருக்கும் நன்றி கூறி நமது சக்திவேல் அவர்கள் அவருக்கு கொண்டாடி Sorry.